ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தின் உரிமையாளரான சிவசங்கரனை மிரட்டி அவரின் பங்குகளை மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அனந்த கிருஷ்ணனுக்கு விற்க செய்ததாக புகார் எழுந்தது. இந்த பண பரிவர்த்தனையில் அந்நிய செலாவணி மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்க பிரிவினர் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்க பிரிவு இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் உட்பட 6 பேர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் இந்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோருக்கு உள்ள தொடர்பு குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், இந்த விசாரணையின் அடிப்படையில் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது.